Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக் டு ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூஜ் வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுவேன். இன் பிட்வீன்ல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிப்பேன். ஸோ டோட்டலா வந்து வீக்லி ட்வைஸ் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங்கே போய் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 வெஜிடபிள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வாங்கும்போது வேறு 4 வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். பட் கேரட் பீன்ஸ் வந்து ரெகுலராகவே வாங்கிடுவேன். இப்போ ஆதவுக்குலாம் வந்து சாம்பாரில் போட்டு கொடுக்குறதுக்கு இல்லை மிக்ஸ்டு தால் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது வந்து ரெகுலராக வாங்கிட்டு பொரியலுக்கு வாங்கும்போது மட்டும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவேன். சப்போஸ் அவங்க வீட்டில் வந்து ஒரு காய் சாப்பிட்ல அப்படின்னா அது வந்து வேறு மெத்தடில் வேறு ஃபார்மில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. பட் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். ஒரே மாதிரி காயாக சாப்பிடாமல் எல்லாமே கலந்து வாங்கி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு எங்கே பார்த்தாலுமே வந்து கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேக வச்சு கொடுக்கலாம், இல்லை கிட்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட அதை வேக வச்சு கொடுக்கலாம். இந்த சீசனில் வந்து பச்சை பட்டாணி வந்து ஈஸியாக கிடைக்கும், உரிச்சதே கிடச்சிது. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை புளிக்குழம்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிளுமே வாங்கிட்டு வந்து எல்லாம் இந்த மாதிரி கிளாத் பேக்கில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஓப்பனில் வைக்கிறது எல்லாமே வந்து இந்த 3 டயர் ஆர்கனைசரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே. பச்சை பட்டாணியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீசன். ஸோ 3 கிலோ பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக வந்து எங்கள் அத்தை, அவ்வா, அதோ 3 பேரும் சேர்ந்து வந்து உரிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் கிட்ஸை இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து டைம் பாஸும் ஆயிரும், ப்ளஸ் அவங்களும் வந்து சில விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செம்பா புட்டும் கடலைக்கறியும் பண்ண போகிறேன். செம்பா புட்டு அப்படிங்கிறது வந்து சிகப்பரிசி புட்டு, கடலைக்கறி வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ புட்டு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து இந்த கடலைக்கறியில் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது அது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பெரிய வெங்காயமே ஒரு 4 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இது ரெண்டுமே வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ பக்கத்துலேருந்து வதக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா தண்ணி விடும். அதோடு சேர்த்து இது ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிக்கும். வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே சைடில் வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மசால் போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. சுண்டல் வந்து நல்லா ஊறி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே 1 கப் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். இல்லைனா ஒரு 7 to 8 hours அந்த மாதிரியாவது கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. ஸோ மசால் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர்லேயே வந்து டைரெக்டாக ஊற வச்ச சுண்டலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடணும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து புட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கெலாம் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல தண்ணி குழம்பு மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடலைக்கறிக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாட்டம் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு விசில் விட போகிறோம். மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். விசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 4 விசில் விடுறேன். சுண்டல் வந்து உடையாமல் சாஃப்டாக குக் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ சைடில் வந்து நம்ம செம்பா புட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். எலைட் பிராண்டோட புட்டு பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும், அதனால தான் நான் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு அகலமான பேனில் வந்து தேவையான அளவுக்கு புட்டு மாவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. சுடுதண்ணி வந்து சூடாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும்.
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணால் மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு கொலன்னு ஆகக்கூடாது, உதிரியாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ ஹாட் வாட்டர் போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கையில் வந்து உதுத்தி விட்டுக்கோங்க. புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு கப் அளவுக்கு நமக்கு துருவின தேங்காய் தேவைப்படுது, அதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. புட்டும் தேங்காயும் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ புட்டு வந்து இந்த புட்டு மேக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். குக்கரோட லிட்டில் இருக்க ஹோலில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். கடலைக்கறியும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ புட்டு மாவு வந்து இந்த புட்டு மேக்கரில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கீழே அந்த தட்டு மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த புட்டு மாவு மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தூரம் புட்டு மாவு மிக்ஸ் போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி புட்டு மாவு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பானையிலே வந்து இட்லி துணிக்கு மேலே இதை வந்து நல்லா ஊற்றி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கிங் டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ குக்கருக்கு மேலே இது போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளாட் குக்கர் அப்படின்னா உங்களுக்கு தூக்கின மாதிரி இருக்காது. பட் இந்த குக்கரில் வந்து ஹாக்கின்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ளாட் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட சுண்டல் கறியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருக்கணும். இப்போ கடலைக்கறி வந்து வெந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம அந்த தாளிப்பை வந்து கடலைக்கறியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது உங்களுக்கு அந்த கறி ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டியான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. புட்டும் வெந்துருச்சு. ஒரு 5 to 7 minutes வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து சூப்பராக வெந்துடும். புட்டும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஈவன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை போட்டு பிணைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆதோவுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி கொடுத்தேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அத்தையும் அப்பாவும் சேர்ந்து எல்லா பச்சை பட்டாணியும் வந்து உரிச்சு வச்சுட்டாங்க. இதையும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி லஞ்ச் ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கையோட லஞ்சும் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி காலிஃப்ளவர் பொரியல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ரெசிபீஸ்லையுமே வந்து கண்டிப்பாக வந்து கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயமும் இதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் ஒயிட் ரைஸில் வந்து இந்த காலிஃப்ளவர் பொரியல் வந்து பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ காலிஃப்ளவரும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் காலிஃப்ளவர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. அதுவே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாகவே வந்து காய் செய்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சு செய்யலாம். இல்லைனா அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். காய்க்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்கும் போது காயோட சத்தும் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயில் வந்து டேஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே காயெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த
தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் காயோட சத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். தண்ணி நான் வந்து சுத்தமாகவே சேர்க்கல. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. காலிஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு குயிக்காக குக் ஆயிரும். நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் ஸ்டோர் பண்ண க்ரீன் பீஸு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து இது உரிச்சது வந்து இந்த ஒரு பவுல் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஹாட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சுகர் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை வந்து எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இது ஆக்சுவலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து செப்பரேட்டாகவே நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரி வாங்கி பண்ணி வைக்கும்போது நமக்கு த்ரூஅவுட் த இயர் வந்து எல்லா ரெசிபீஸ்லையுமே வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இந்த டவலில் போட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக விரித்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். மேலேயும் இன்னொரு டவல் போட்டு தொடச்சிட்டேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம மறுபடியும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பெட்ரூம் வந்து ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் வந்துருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து பெட்ரூம் வந்து டீப் க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு. ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கதவு ஜன்னல் ஃபேன் இதெல்லாம் வந்து அவங்க தொடச்சி கொடுத்துருவாங்க. மற்ற இடம்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். பெட்டுக்கு மேலே இந்த மாதிரி கிளாத் விரிச்சு விட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெட்டுக்குள்ளே வந்து டஸ்ட் வந்து போகாமல் இருக்கும். பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த பிளேஸில் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்டையர் ரூமும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பிளேஸ் மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க திங்ஸே வந்து அங்கங்கே ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அது வந்து ஒரு நியூ லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஐட்டம்ஸுமே கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பெட்ரூம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா 15 days ஒன்ஸே வந்து நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்பப்போ தட்டி விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கும் வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஐட்டமுமே டெக்கர் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி எல்லாமே நீட்டாக க்ளீனாக தொடச்சி எல்லாம் அந்தந்த பிளேஸில் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ கபோர்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் வீக்கே வந்து ஒவ்வொன்றா வந்து நான் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதையும் தூங்க வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளி ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். திராட்சை எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பவுலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அதில் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு திராட்சையை போட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறி அந்த மருந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே ஷாப் பண்ணிவிட்டு அதுவும் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போய் ஷாப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அதுவும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து அந்த ஒர்க்கும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து 2 பிஸ்கட் பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வெஜ் கிராக்கர்ஸ் இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா பீனட் ஃப்ளேவரில் ஒரு பிஸ்கட் இருக்கும். அதுவும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது கிடைக்கலன்னு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹனி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். க்ரீன் பீஸ் பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் போட்டு வச்சதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. 2 ஜிப்லாக் கவரில் வந்து இதை பேக் பண்ணிகிட்ருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 kg வாங்கினேன். ஒரு பெரிய பேக்கெட் அண்ட் ஒரு சின்ன பேக்கெட் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜிப்லாக் நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டைம் சேவிங் ஒரு டிப் தான் அது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ் மூலமாக நமக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் வந்து அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன்.
கஸ்டமைஸ்ட் அண்ட் பர்சனலைஸ்ட் கிஃப்ட் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 கேலண்டர், மந்த்லி கேலண்டர். இதில் எல்லாமே வந்து நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து நம்ம கொடுக்குற ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோ கீழே நமக்கு பிடிச்ச சாங்கும் வந்து ப்ளே பட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து அந்த சாங்ஸும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டேட்ஸு, ஆனிவர்சரி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்ஸும் வந்து தனியாக வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. கீழே வந்து நம்ம சிங்கிள் லைன் கோட் மாதிரி எதாவது எழுதணும் அப்படின்னா அந்த மந்த்லி கேலண்டர்லேயே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 12 மந்த்ஸுக்குமே வந்து 12 ஃபோட்டோஸ், 12 சாங்ஸு, ஸ்பெஷல் டேட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு க்யூட்டான கிஃப்ட் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷேர் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னோடய ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 ரெசிபியுமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வ்ளாகில் நீங்கள் கேட்டிருந்த சில வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் நீங்கள் கேட்குற எல்லா வ்ளாக்ஸுமே வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.